பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலையும் மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம். தேவனோட ஜனமே, இந்த வசனத்தை பார்க்கும்போது இதில் ஒரு சில காரியங்கள் விட்டு விட்ட எவனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு லிஸ்டே போட்டிருக்கு, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணினவங்க அப்படின்னு. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான் அப்படின்னு தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது கூட சொல்லுகிறாரு, எனக்கு லாபமாக இருந்ததை நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், அது குப்பையாக எண்ணுகிறேன். தேவனோட ஜனமே, தேவனோட ராஜ்யத்தை அடையணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக நம்ம மாறணும்னா சில காரியத்தை இந்த பூமியில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. தேவனோட நாமத்தை நிமித்தம் சிலதை லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இழக்க வேண்டியது இருக்குது, நஷ்டம்னு சொல்லி அது வேண்டான்னு சொல்லி விட்டு விட வேண்டியது இருக்குது. இந்த நாட்களில் தேவனோட பிள்ளையே, நீ தேவனுக்காக வாழுகிற ஒரு தேவனோட பிள்ளையாக இருப்பீங்கன்னா சிலதை நம்ம இழந்திருக்கலாம். தேவ ராஜ்யத்தை நிமித்தமாக கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணும்படியாக பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, எப்படி ஆயினும் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்குள்ளவனா மாறும்படி, அதற்கு நான் தகுதி உள்ளவனா மாறும்படி நான் சிலதை நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதுபோல் இந்த நாட்களை தேவனோட ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, நித்திய பாக்கியத்தை, நித்திய மேன்மையை இங்கே போட்டிருக்கு. இந்த வசனத்தில் கடைசி பார்ட்டு சொல்லுது, அவன் 100 தனையா அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். ஸோ 100-fold blessing, 100 தனையான ஆசீர்வாதம், 100 தனையா அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இதுதான் கிறிஸ்து தர பிளெஸ்ஸிங், நித்திய ஆசீர்வாதங்கள், எட்டர்னல் பிளெஸ்ஸிங் இதுதான். ஸோ தேவனோட பிள்ளையே, இந்த பூமியில் உள்ளதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது ஒரு நாள் மாறி போயிடும், அது ஒரு நாள் காணாமல் போயிடும், அது ஒரு நாள் இல்லாமலே போயிடும். பட் தேவனோட ராஜ்யத்தில் நம்ம என்னென்ன நன்மைகளை நம்ம ஆதாயப்படுத்துகிறோமோ, நம்ம அடையிறோமோ, அது தான் என்றைக்கும் நிலை நிற்கும். இங்கே கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, நீ சிலதை இந்த நாட்களில் அவாய்ட் பண்ணிருக்கிறையா? தேவனோட ராஜ்யத்தை அடையும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நன்மையை சுதந்திரித்து கொள்ளும்படியாக சில காரியத்தை நீ விட்டுருக்கிறியா? கிறிஸ்துவுக்காக சில பாடுகள், கிறிஸ்துவுக்காக சில கஷ்டங்கள், கிறிஸ்துவுக்காக சில பரிகாசங்கள், ஓடி ஓடி சர்ச்சுக்கு போகிறதுனால, ஓடி ஓடி கிறிஸ்துவை தேடுறதுனால, ஜெபிக்கிறதுனால, வேதத்தை தியானிக்கிறதுனால, கிறிஸ்துவுக்காக வாழணுங்கிற தீர்மானம் எடுத்து நிற்கிறதுனால சிலர் நிந்திச்சிருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், பரிகாசம் பண்ணியிருக்கலாம், நம்மளை ஒதுக்கி இருக்கலாம், நீ எல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை நிந்திச்சிருக்கலாம். பட் இங்கே தேவனோட வார்த்தை சொல்லுது, தேவனோட பிள்ளையே, அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான் என்று கர்த்தரோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் கிறிஸ்துவுக்காக சிலதை இழந்த ஒரு தேவனோட பிள்ளையா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துனதுனால, நான் கிறிஸ்துவுக்காக வாழணும்னு தீர்மானம் எடுத்ததுனால நான் இன்றைக்கி இவ்வளோ பாடுகளை படுறேங்க, நான் இன்றைக்கி இவ்வளோ நிந்திக்கப்படுறேங்க, நான் இவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் போகிறேங்க. ஸோ என்னால் உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி இனி வாழ முடியாது. ஏன்? நான் தேவ ராஜ்யத்தை அடையணும், நான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும், அதுக்காக நான் சிலதை நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று பவுல் தீர்மானம் எடுத்தது போல் நானும் அப்படிப்பட்ட தீர்மானத்தோட நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுறீங்களா? கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, நீ 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவாய் என்று தேவனோட வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனோட பிள்ளையே, அதுபோல் நம்முடைய வேதத்தில் இன்னும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தேவ மனுஷனை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பார்த்தீங்களா, 100 மடங்கு பலனை அடைந்த ஒரு மனுஷன்தான் ஈசாக்கு. ஈசாக்கு ஏன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அடைஞ்சான்னு பார்த்தா, அவன் ஒரு வாக்கு தத்தமுள்ள சந்ததி. ஆபிரகாமுக்கு 75வது வயதில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் உனக்கு வாக்குத்தத்த சந்ததியை கொடுப்பேன். 25 வருடம் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட மகன்தான் ஈசாக்கு. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு அந்த தேசத்தில், இதில் 26வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஸோ அவனுக்கு சிச்சுவேஷன் சாதகமாக இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவனோட சூழ்நிலை, அவனோட சரௌண்டிங்கில் எல்லாம் நெகட்டிவாக ஆப்போசிட்டாக இருந்தாலும் கூட, அவன் அந்த பஞ்ச காலமாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையை பார்க்காதபடி, சிச்சுவேஷனை பார்க்காதபடிக்கு அந்த இடத்துல எல்லாமே பிரதிகூலமாக ஆப்போசிட்டிவாக இருந்த தருணத்திலையும் அவன் விதைச்சான், தேவனை நோக்கி ஜெபித்தான், தேவனோட வார்த்தையை தேடினான். அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று கர்த்தரோட வார்த்தை இங்க சொல்லுகிறது தேவனோட பிள்ளையே. ஸோ அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 13வது வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஒரு தேவனை தேடுற தேவனோட பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னா, நீ ஒரு வாக்குத்தத்த சந்ததியா இருப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ஐஸ்வர்யவானாய் மாற்றி அவனை உயர்த்தினாரோ இங்கே சொல்லுது, அவன் வர வர ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்தான். இதுதான் கிறிஸ்து கொடுக்கிற பிளெஸிங். 100 மடங்கான சுதந்திரம், 100 மடங்கு ஆசீர்வாதம். இதுதான் அவன் வர வர அவன் டே பை டே கிறிஸ்துவை தேடி தேடி, கர்த்தரை தேடி தேடி அவன் ஆசீர்வாதத்தை கண்டடைந்தான், நன்மையை கண்டடைந்தான். எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு தேவனோட வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஸோ இந்த நாட்களில் நம்ம கிறிஸ்துவ தேட தேட எப்படி ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினானோ, அதுபோல் தேவனை தேடுற ஒரு தேவனோட பிள்ளையா நம்ம இருப்போம்னா, எந்த கஷ்டத்துலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த வேதனையிலையும், எந்த பிரச்சனையிலையும், எந்த பாடுகள்லையும், எந்த உபத்திரவத்திலையும், எந்த துன்பத்திலையும் நான் உங்களை தான் தேடுவேன் ஆண்டவரே. பேதுரு சொன்னது போல, உங்களை விட்டு நான் எங்கே போவேன் ஏசப்பா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்ட தேவ மனிதர்களை போல நாம் இந்த நாட்களை கிறிஸ்துவ உறுதியாக பற்றி கொள்ளுவோமே ஆகல். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். இன்னும் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, சங்கீதம் 105வது அதிகாரம் 11வது வசனம், உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது சொன்னார், உங்களை நான் நித்திய கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அது செழிப்புள்ள தேசம், அது வளமான தேசம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அது மகிமையான தேசம், அது தன் நித்திய தேசம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கும் கொடுக்குற பிளெஸிங் அதுதான். நித்திய ராஜ்யமான அழியாத நித்திய பரலோக ராஜ்யத்தில் உள்ள மேன்மைகளை, சுதந்திரங்களை, மகத்துவங்களை தேவன் நமக்கும் தந்து நம்மையா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சுதந்திர பாகமான நம்மளோட போர்ஷன் ஆகிய கானான் தேசத்தை உனக்கு தருவேன். ஐ வில் கிவ் யூ த லேண்ட் ஆஃப் கானான். ஹல்லேலூயா. நித்திய கானான் தேசத்தை, நித்திய பரம ராஜ்யத்தை, அவன் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
வரப்போகிற ராஜ்யத்தை நம்ம நாடி தேடுகிறோம். தேவனோட ராஜ்யத்தையே நம்ம நாடி தேட வேண்டியதா இந்த நாட்கள் காணப்படுகிறது தேவனோட பிள்ளைங்க. ஏன்னா அந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். பட் தேவனோட ராஜ்யம் தான் எண்டடேக்கு நிலையானது. ஏமேன். அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை, நம்முடைய நன்மைகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் சேவ் பண்ணி வைக்க வேண்டியது இந்த நாட்களில் ரொம்பவும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ தேடுறல்ல, இவ்வளோ கஷ்டத்தில் கிறிஸ்துவுக்காக நிற்கிறல்ல, இவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் இயேசுதான் எனக்கு உண்டுன்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழறோம் இல்லையா? நமக்காக நித்திய சுதந்திர பாக்கியத்தை ஆண்டவர் தருவேன் என்று, அதோடு கூட நீ வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவான் ஆகி மகா பெரியவன் ஆவா என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுறாரு. இன்னும் உனக்கு 100 மடங்கு என் நாமத்து நிமித்தம் நீ சிலதா விட்டுருக்கியா? நீ என் நாமத்து நிமித்தம் இவ்வளோ பாடுகளை படுறியா? என் நாமத்து நிமித்தம் இவ்வளோ உபத்திரவங்களை அடைஞ்சு கொண்டிருக்கிறாயா? ஸோ உனக்கு நான் 100 தனையான பலனை தந்து என் மேல் நித்திய ஜீவனையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறான். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனோட பிள்ளையே, இன்னும் தளராதபடிக்கு, இன்னும் கிறிஸ்துவுக்காக ஏமேன் ஸ்தோத்திரம். வெளிப்பாடு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே ஆனாலும் தங்கள் ஜீவன் போகிறது போல அப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சத்ருவை ஜெயித்தார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் 100 தனையான பலனையும் கொடுத்து நித்திய ஜீவனையும் உன்னுடைய நித்திய சுதந்திரமாகிய கானான் தேசத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையின்படியே கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென். ஆண்டவர் இந்த நாட்கள் இப்படிப்பட்ட 100 தனையான பிளெஸ்ஸிங்கை தேவன் தந்து நித்திய ஜீவனையும் நாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.